நக்கலைட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரையும் நக்கலைட்ஸ்ல வந்த வீடியோஸ் மற்றும் சீரிஸ்லாம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நக்கலைட்ஸ் டீம் இல்லாம நீங்க வெளியெடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் மற்றும் சீரிஸ் எங்க சேனல்ல ஸ்கிரீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. சீக்கிரம் செலக்ட் பண்ணு மாமா. ஒரு கீழே செலக்ட் பண்ண இவ்வளோ நேரமா? இது ஓகேன்னு தோணுது, ஆனா ஓகே இல்லைன்னு தோணுது. வளராத மாமா, ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு. தியா, நம்ம ஒரு gift கொடுத்தா அது உண்மையாவே அவங்களுக்கு பிடிக்கணும், இல்லாட்டி கொடுக்கவே கூடாது. என்ன இங்கிருந்து 2 தெரு தள்ளி ஒரு சூப்பர் டியூஷன் இருக்கு, சேர்த்து விட்டா? டியூஷன்லாம் சேர்த்து விட மாட்டேன், பயப்படாத. அப்படியா? ஆமா, நீ டியூஷன் போயிட்டேன்னா எனக்கு எப்படி என்டர்டைன்மெண்ட்? போ மாமா, நான் போய் மீன் பார்க்கறேன். இந்த ஃபிஷ் எவ்வளோ? 500. அது 300. 300 கம்மியாக இருக்குங்களா? 300க்கு கம்மியாக இங்கே 250ல இருக்கு சார். ஹாய் ஸ்ரீ. எப்படி இருக்க? இல்லைங்க, நான் வேண்டாம். மாமா மாமா மாமா, எங்க மாமா இருக்கு மாமா? ஸ்ரீ 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 தானே? ஆமாங்க, சூர்யா தானே? சாரிங்க, நான் வேற யாரும் நினச்சி அவாய்ட் பண்ணிட்டேன். அது பரவாயில்ல. நீ எப்படி கோயம்புத்தூர்ல? ஐடியில் வேலை தேடி வந்தாங்க, ஆனால் இன்னும் எதுவும் செட் ஆகல. அப்பா இருந்ததுக்கு அப்புறம் லைஃபே மாறிடுச்சுல. சரி, நீ என்ன வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்க? எப்பவும் போல வாடா போடனே கூப்பிடு. ஆமா, உனக்கு இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? காலேஜில் கூட எனக்குலாம் நீ தானே சொல்லி கொடுத்த, அதில் தான் ட்ரை பண்ணு. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். வீட்டில் டியூஷன் எடுக்க எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸு? புது ஊர்லைங்க, நம்மளை நம்பி யாருங்க பிள்ளை அனுப்புவா? இப்போ என்ன உன்னை நம்பி பிள்ளை அனுப்பணும் அதானே? இரு. தியா தியா தியா, சீக்கிரம் வா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்கா. ஓகே, இப்போ என்ன போர்ஷன் போயிட்டு இருக்கு மேக்ஸில்? ஃப்ராக்ஷன்க்கா. ஃப்ராக்ஷன் அவனுக்கு சிம்பிளாக சொல்லிட்டா? ஆ ஓகே, இப்போ நீ ஒரு கேக் எடுத்துக்கோ. அந்த கேக் பார்த்தீங்கன்னா 4 பீஸாக நீ கட் பண்ணுற. அந்த ஒவ்வொரு கட் பண்ண பீஸுக்குமே நீ ஒரு பேர் கொடுப்பல, ஆ அதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷன். புரிஞ்சா? ஆக்கா. ஓகே, நான் உனக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே ஸ்ரீ, பை. சரிங்க, பார்க்கலாம். என்ன இங்கே என்ன நடக்குது? என்ன நடக்குது? நான் உன்கிட்ட கேட்டால் நீ திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்குறியா? நீ தானே கேட்ட? இல்லை, நீ எனக்கு ஸ்நாக்ஸே நிறையா வர மாதிரி பிடிக்க மாட்டேன். அப்புறம் எப்படி நல்ல டியூஷன் சேர்த்து விட்ட? எங்கேயோ இடிக்குது. இந்த டியூஷன் உனக்கு இல்லை, எனக்கு. அதானே பார்த்தேன், நீயாவது எனக்கு நல்லது செய்கிறதாவது. சரி, சொல்லு என்ன கதை? அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய கதை. அப்போ நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக நடத்திடுவேன். ஓஹோ, அப்போ அத்தை வர போகிறாங்களா? சரி சரி, நீ உட்காரு. சரி, நீ நடத்து. ஏம்மா எத்தனை தடவை சொல்கிறது? அட்வான்ஸும் காலி, 3 மாதம் வாடகை பேலன்ஸு. உன்னை அடுத்த மாதம் எப்படியாவது நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீ பொண்ணு இருக்கு பண்ணுற சாபம் வேண்டாம் தான் அமைதியாக இருக்கிறேன் நான். இதே பசங்களை இருந்தால் வச்சுக்கோவே, ஜாமான்ஸில் தூக்கி காம்பவுண்டு வெளியே வீசியிருப்பேன் நான்.
நான் தான் ஃபர்ஸ்ட். என்ன நீ தானே சொன்ன ஸ்ரீயா யார் தொடறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட்னு? நான் தான் ஃபர்ஸ்ட். பாரு என்ன இங்க பாரு. அது ஃப்ரெண்டா? ஆமாங்க. இல்லை இந்த பொண்ணு வீடு கதை பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நான் இப்பொழுது கூட சார் என் கைக்கு வந்துடும் அவனு. புரிய நினைக்கிறேன். சொல்றேன். சரி ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்கக்கா. ஏய் ரெண்ட் தானே, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், கொடுத்துடல விடு. இந்த மாதம் சரி, அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம். நீ இந்த லிங்க்டின் இண்டீட் அதிலலாம் ஜாப்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம்ல? எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஏய் என் ஃப்ரெண்டு ஆனந்த், அவன் மேனேஜராக இருக்கா, இரு நான் அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ரெஃபர் பண்ணுவாரா? அவன் காசுனா தான் கொடுக்க மாட்டான், ரெஃபரில் சூப்பராக பண்ணுவான். இரு நான் அவன்கிட்ட கேட்குறேன். அது ஃபோனு புதுசாக மாற்றினேன்னா நம்பர்லாம் அழிஞ்சிருச்சு. நம்ம இன்ஸ்டாவில் கால் பண்ணுவோம். இங்கே பாரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ரீல் அனுப்பியிருக்கான். ஹாய் கைஸ், ஐடி ஃபீல்ட் ஏஐ வந்ததுனால எங்கே பார்த்தாலும் லே ஆஃப். என் வேலைன்னு விட்டு போயிடுச்சு. ஆனாலும் என் தன்னம்பிக்கைன்னு விட்டு போகல. அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பிஸ்னஸ் பால், தேங்காய் பால். அண்ணாமலை படத்தில் தலைவர் விற்றது மாட்டுப்பால், இங்கே நான் விற்கிறது தேங்காய் பால். நான் தேங்காய் பால் எப்படி தயாரிக்கிறது, எப்படி விற்க போகிறேங்கன்னு சொல்லி ஒரு vlog போட போகிறேன். அதை நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்புடன் ஆனந்த். தேங்காய் பால். எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா, விக்கி ஹெச்ஆர். ஏய் உனக்கு தெரியுமா என் ஃப்ரெண்டு விக்கி? மா நான் படிச்சு மாமாட்டையா ஒப்பிச்சுக்கிறேம்மா, நீ தூங்கு. என்னடா மாமா பண்ணிட்டு இருக்க? நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், எல்லா சேலரி ரொம்ப லோவாக சொல்கிறானுங்க. நீ வேலைக்கு போக போறியா? எனக்கு இல்லை, ஸ்ரீக்கு. அதுதான் நான் பார்த்தேன், நீ வேலைக்கு போயிட்டா எனக்கு போர் அடிக்குமே. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன அந்த ஹவுஸ் ஓனர் சொல்ற மாதிரி அந்த அக்காவுக்கு வீடு காலி பண்ண ஹெல்ப் பண்ண சொல்றியா? ஏங்க இது என்ன பண்ணுறதுங்க, ஏற்றிட்டுங்களா? படித்த படிப்பாக கை கொடுக்கும்னு நினச்சேன், அதுவும் கொடுக்கல. புரியலிங்க, என்ன ஏற்றுறதா என்ன பண்ணுறது? ஏற்றிருப்பா. ஹலோ ஹலோ, தியாவோட டியூஷன் டீச்சருங்களா? ஆமாங்க, நீங்கள்? ஐயோ எப்படிங்க, படிக்கவே படிக்காத பொண்ணு ஒரே வாரத்தில் சென்டம் எடுக்க வச்சிருக்கீங்க. என்ன தியா சென்டம் வாங்கிட்டாளா? ஆமாங்க, அவங்க மாமா எல்லாம் டியூஷன் பத்தி சொன்னாரு. மத்தவங்க முந்திக்கிறதுக்கு முன்ன நானே ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போட்டுறேன். இப்பவே எங்க பொண்ணுக்கு அட்வான்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஆமாங்க, அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. நாளையில இருந்து என் பொண்ணு அனுப்பி வச்சிருங்க, அவளையும் நல்லா படிக்க வச்சிருங்க. என்ன தியாமா, யாரோ சொல்லிக்காம கொல்லிக்காம வீட்டை காலி பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது. அதான் மாமா இன்னைக்கு டியூஷன் இருக்குங்கிறதே மறந்துட்டாங்க போல. அவங்க வேணா பிடிச்சவங்கள மறக்கலாம், ஆனால் நாம் அப்படி இல்லைன்னு சொல்லுமா. இங்க வெளில போலாமா? வெளில போலாமாடான்னு கேட்டேன். அப்ப இன்னைக்கு டியூஷன் லீவா, நம்ம வெளியில போறோமா? என்ன ஸ்ரீ, காசு ஒழுங்கா எண்ணி கொடுக்க மாட்டியா? அவர் நல்ல மனுஷனா இருக்க போற எக்ஸ்ட்ரா இருக்குன்னு திருப்பி கொடுக்குறாரு. தம்பி பணமெல்லாம் சரியாக தான் இருக்குது.
அடுத்த மாதத்துல என் பேத்திக்கு சேர்த்து நீ தான் டியூஷன் எடுக்கிற, அதுக்கான ஃபீஸ் புடிங்க டீச்சரம்மா. ஓகே தம்பி. வாய்மை படுவது ஏன்னா மாமா உன்னை லைட்டை போடலாம் ஆஃப் பண்ணு. பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க. படிச்சுட்டு இருக்கேன்ல. தியாமா, நான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிட்டேன். நான் கூப்பிட்டா எப்படியா வரமாட்டா. நீ எப்படியாவது ஏதாவது ஒரு பொய் சொல்லி நாளைக்கு அவளை கூப்பிட்டு வந்துடுறியா? டே ப்ரொபோஸ் பண்ண போறியாடா? ஆமா. டே உண்மையாவா? ஆமா. ஐயோ எனக்கு செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கே. மாமனுக்கு லவ் செட் ஆகுறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அதெல்லாம் இல்ல. பின்ன நீ ப்ரொபோஸ் பண்ணிட்டா நான் டியூஷன் போக தேவையில்ல, அதான். பாடி வாய்மை. எனக்கு தெரியும் சூர்யா இப்படிதான் பண்ணுவான்னு. என்னது? ஆமா, நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இப்படி நடு ரோட்ல வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கான். வெயிட் பண்றது வர்த்துனா வெயிட் பண்ணலாமே மிஸ். இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண வரேன்னு சொன்னானா? அப்பெல்லாம் அதுவும் இல்லையே. ஆமா, நீ எதுக்கு ஷாக் ஆகுற? அது சும்மாதான். இங்க பாருதியா, உன்னை கூப்பிட வரானா அவன் கண்டிப்பா வருவான். இதுவே எனக்கு ப்ரொபோஸ் பண்ண வரானா அவன் வெயிட் பண்றது வேஸ்ட். அவன் கண்டிப்பா வரமாட்டான். வருவான் மிஸ். வரமாட்டான் தியா. அவன் வரமாட்டான் நீங்க எப்படி சொல்வீங்க? இதே ப்ரொபோசலை அவன் காலேஜ் டைம்லயும் பண்ணியிருக்கான். ஒரே காலேஜ், ஒரே டிபார்ட்மெண்ட், எப்பவும் என் கூடவே இருப்பான். நினச்ச மாதிரியே ப்ரப்போஸ் பண்ண வந்தான். நான் போகிறதா இல்லை அவன் வரதா ஒரே குழப்பம். நானே போகிறதுன்னு முடிவு பண்ணேன். வாழ்க்கை முழுக்க இருப்பான்னு நினச்சேன். எங்க போனானே தெரியல. ஒரு செகண்ட்ல காணாம போயிட்டான். எல்லாமே சரியா இருக்கப்போ ப்ரப்போஸ் பண்ணாம ஏன் போனா? நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்படி யோசிச்சு யோசிச்சு மனுஷங்க மேல இருக்க நம்பிக்கையே போச்சு. அப்போ லவ் மேல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு. ஏன் மாமா உனக்கு ஒரு ரோடு கிராஸ் பண்ண தெரியாதா? ஏய், நான் ஒன்றும் ரோடு கிராஸ் பண்ண தெரியாமலாம் அப்படியே நின்றுட்டு இருக்கல. எங்க போய் ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டானா? அப்புறம் அவ கூட இருந்த மெமரிஸ் எதுவும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவள் ஃப்ரெண்டாக நினச்சிதான் எல்லாம் பண்ணியிருக்கா. நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்கே கில்ட் ஆயிருமோன்னு ஒவ்வொரு தடவையும் பயந்து பயந்து நான் ப்ரொப்போஸே பண்ணாமல். அவங்க உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறாங்கன்னு உனக்கு யார் சொன்னது? யார் சொல்லக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்படி தான் நடந்திருக்கு. ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமிட்டே ஆனது இல்லையா? ஆயிருக்காங்க. பின்ன என்ன? இங்கே பாரு மாமா, நீ எந்த அளவுக்கு அவங்க ஓகே சொல்லிடுவாங்களோன்னு எதிர்பார்க்குறியோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நோ சொல்லவும் உரிமை இருக்கு. புரியுதா? எங்க நோன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டானா? எஸ் சொன்னா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறல, நோ சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ போய் சொல்றது மட்டும்தான் உன் வேலை, அவ்வளோதான். கரெக்டு பாப்பா. ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? அதெல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ். கூட எனக்கு வாங்கின ஜூஸை நீ வாங்கி குடிச்சு.
அப்படியா? என்ன சொன்னாங்க? சொல்றதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சு. வேணும்னு சொல்றதோ வேணான்னு சொல்றதோ அவ விருப்பம். அது எனக்கு தெரியும். அக்கா என்ன சொன்னாங்க? அவ ஒன்றும் சொல்லலை. அவ ஓகேன்னு சொன்னா 2 பேர் சேர்ந்து பத்திரிக்கை கொடுப்போம், இல்லைன்னா தனித்தனியா கொடுப்போம். வேற என்ன பண்றது? அப்ப எப்படியோ ரோடு கிராஸ் பண்ண கத்துக்கிட்ட. டேய் கத்துக்கிட்டீங்க மாமா.